இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குயிக் சாம்பிளிங். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அதாக தான் இருக்கும். குயிக் சாம்பிளிங்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா வாய்ஸ் போயிட்டு 202ங்கிற நம்பரை போட்டோன்னா நமக்கு வந்து ஏற்கனவே இதில் வந்து சாம்பிளிங் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சாம்பிள் வந்து நான் காட்டுறேன். இப்போ வந்து சாம்பிள் அப்படின்னா இது எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும். இதா இப்படி இருக்கும். இது வந்து ஒரு சிங்கிள் நோட்டு. அதை பிச்சு கூடிக்கிட்டே போகும், குறைஞ்சிட்டே போகும். இப்படி இருக்கும். இது வந்து ஒரு சாம்பிள் தான். அதாவது சாம்பிள்னால் என்னென்னா ஒரு பார்ட் ஆஃப் தி சாங் அல்லது பார்ட் ஆஃப் தி சவுண்டு, ஒரு குறிப்பிட்ட சவுண்டை வந்து நம்ம வந்து இதில் நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கிறோம். அது வந்து எப்படின்னு நான் காட்டுறேன். இப்போ இதில் டிஃபால்ட்டாக இருக்கிறத நான் இப்போ காட்டிகிட்ருக்கேன். இது இந்த கடைசியில் இருக்கிற ஒரு ஆக்டு. இந்த ஆக்டில் தான் வந்து நம்ம லூப் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஒரு சினிமா பாட்டில் இருக்க ஒரு லூப் வேணும். இப்போ வந்து காட்டுக்குயில் மனசுக்குயிலுங்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு ரிதம் வரும், ஒரு ஸ்டைல் வரும். அந்த ஸ்டைலை வந்து தேவையான நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எந்த ஸ்டைல் வேணால் வச்சுக்கலாம். அந்த ஸ்டைல் மட்டும் வரும். அந்த பாட்டுக்கு முன்னாடி ஸ்டைல் மட்டும் வரும். அந்த ஸ்டைலை மட்டும் நம்ம வந்து ஒரே ஒரு பட்டன்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே லூப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ காட்டுறேன். இவங்க வந்து ஒரு பிர்காவை வந்து வச்சுருக்காங்க, ஒரு வாய்ஸை. கை எடுத்துட்டோம்னாலும் அது ரூப்பாக போயிட்டே இருக்கும். எத்தனை தடவை வேணால் சொல்லிகிட்டே இருக்கும். இன்னொரு வாங்கணும்னா திரும்ப அதே பாடம். திரும்ப ஒரு டச் பண்ணோம்னா அந்த லூப் நின்றோம். இப்போ இதில் வேறு ஒரு சாம்பிள் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜதியை பாடி வச்சுருக்காங்க. இல்லை நம்ம எது வேணாலும் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை போடுறேன். இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணால் நின்றோம். அவ்வளோதான். இப்போ இந்த நம்ம இதை வந்து இந்த தனானாது இந்த இவங்க பாடி இருக்கிற இந்த வாய்ஸை வந்து தனித்தனியாக இந்த 4 நோட்லேயும் பிரிச்சுருக்கும். ஒரு தடவை அது வந்து இது வந்து நம்ம டச் பண்ணோம்னா இது லூப்பாக வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து தனித்தனியாக வரும். கை எடுத்துட்டா நின்றோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லூப்பாக போயிட்டே இருக்கு. இது 2லேயும் தான் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது எல்லாமே மெமரி ஆகிடுது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பி சாம்பிள் ஜோனில் வந்து 2ஆக பிரிச்சுருக்காங்க. ABCDEன்னு பிரிச்சுருக்காங்க. அதாவது இந்த தேர்ட் ஆக்டு, அந்த கடைசி ஆக்டை விட்டுட்டு மீதி எல்லாத்துலேயுமே வந்து சாம்பிள் ஜோன் ஏன்னு இருக்கும். இதில் நம்ம ஏதோ ஒரு சவுண்டை வந்து ஒரே கீ ப்ரெஸ் பண்ணி நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஒரே கீ ப்ரெஸ் பண்ணி இப்போ இது நம்ம வந்து கீ ப்ரெஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது சிங்கிள் ஷாட் சொல்லுவாங்க. கை வச்சுட்டா ஒரே ஒரு ராகம் வந்துக்கிட்டே இருக்கும். இது இங்கே இருக்கிறது இங்கே இருக்குது. அதே மாதிரி இருக்குது. இதுதான் வந்து இவங்க டிஃபால்ட்டாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஒரு சாங்கோட லூப்போ இல்லைன்னா சாம்பிளோ இதில் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். இதுதான் நான் இப்போ காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து கீபோர்டை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கேபிள் ஏற்கனவே நம்ம வந்து பாட்டு கேட்குறக்காண்டி ஒரு கேபிள் சொல்லியிருந்தேன். அந்த கேபிள் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கேபிளை வந்து பின்னாடி ஆக்சின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து ப்ளக் பண்ணணும். இப்போ நான் ப்ளக் பண்ணிட்டேன். இதோட இன்னொரு எண்டு வந்து நம்ம ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுற அந்த ப்ளக்கில் வந்து அந்த இன்னொரு பின்னை வந்து சொருகணும். சொருகிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த டிவைஸ் ஆன் பண்ணிடணும். அதாவது நீங்கள் செல்ஃபோனில் வச்சு கூட செய்யலாம். செல்ஃபோனில் அந்த பாட்டு இருந்துச்சுன்னா செல்ஃபோனில் வந்து இதில் ஒரு தடவை இதை ஒரு சைடு இதை வந்து இங்கே ப்ளக் பண்ணிவிட்டு இன்னொன்று வந்து செல்ஃபோனில் ப்ளக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு லேப்டாப்பில் ப்ளக் பண்ணிக்கலாம். எது வேணால் செஞ்சுக்கலாம். சவுண்டு உள்ளே போகணும், அவ்வளோதான். நமக்கு பிடிச்ச சவுண்டை எடுத்து கரெக்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கீபோர்டை வந்து நம்ம ஆன் பண்ணுறோம். 802
சாம்பிள் வாய்ஸ் இருக்கும். இதுக்கு சாம்பிள் வாய்ஸ் அவ்வளோதான். இதில் ஏற்கனவே டிஃபால்ட்டாக இருக்கிறது இருக்குது. நம்ம வந்து இந்த சாம்பிளுக்கு பதிலாக நம்ம ஒரு சாம்பிளை நான் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த ப்ளே பண்ணிவிட்டு பேலன்ஸ் பண்ணணும். சில சமயம் கம்ப்யூட்டர்லேருந்து வர்றது கொஞ்சம் சவுண்டு அதிகமாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம். அதை வந்து நம்ம இப்போ கேட்டுட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம். ஆனால் நமக்கு தேவையான சவுண்டு, நமக்கு தேவையான லூப்பு அப்படியே பக்காவாக நமக்கு கிடச்சிடும். அதுதான் விஷயம். இப்போ நான் வந்து உங்களுக்கு என்னோடய கம்ப்யூட்டரில் இருக்க சாம்பிளை அல்லது லூப்பை நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு தபலா லூப்பை இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் எனக்கு தேவை. ஸோ இது PSR i500 நிறைய தபலா லூப் இருக்குது. இருந்தாலும் 7/8 சொல்லி ஒரு தாளம் இருக்குது. இது எல்லாம் பிரிகாஷனோடு சேர்ந்து வருது. இது வந்து எனக்கு தேவைப்படுது, ஒரு பாட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னா இது நான் இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்த வந்து இன்னொரு லூப் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கிட்டார் லூப்னு அதை வச்சுருக்கேன். இங்கே ஒரு சாம்பிள் வச்சுருக்கேன், அதாவது சிங்கிள் ஷாட்டு. இதை ப்ளே பண்ணுறேன், அதை மட்டும் பாருங்கள். இப்படி இதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், லூப்பையும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அப்போ நான் லூப் போட்டு காமிக்கிறேன். இப்படி இருக்குது. இந்த லூப்பு நான் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், தனித்தனியாக வேணுனாலும் ரெண்டு பிளாக் கீ இருக்குது. இந்த 2 பிளாக் கீழே தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த ரெண்டையுமே சேர்த்து ப்ளே பண்ணுறேன். இது வந்து பேஸில் இருக்குது, இது கொஞ்சம் டாப்பில் இருக்குது. அதனால் தனித்தனியாக ரெக்கார்ட் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். இப்போ வந்து நான் வந்து இது கீபோர்டில் இது வருதான்னு பார்க்கணும். அப்போ வந்து இந்த சவுண்டு கீபோர்டில் வந்தால் தான் ரெக்கார்டிங் ஆகும். அதனால் வந்து நம்ம வந்து இது ஒன்றை மட்டும் ஃபஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக தான் இருக்குது. இதில் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ சவுண்டு. நான் இப்போ வேல்யூம் வைக்கும்போது இதில் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதை ப்ளே பண்ணிவிட்டு இதில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான். இப்போ என்ன செய்யணும்னா குயிக் சாம்பிளிங் இருக்குது. இந்த குயிக் சாம்பிளிங்கை ப்ரெஸ் பண்ணணும். அதாவது குயிக் சாம்பிளிங் கேட்க வரும், அந்த டிஸ்பிளே வரும். டிஸ்பிளே வந்த பின்னாடி ப்ரெஸ் கீன்னு இருக்குது. இப்போ வந்து நான் வந்து ஒரு லூப்பை தான் இதில் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன். அதனால் வந்து இந்த 2 கீழே தான் வந்து லூப்பு நம்ம பண்ண முடியும். இதெல்லாம் சிங்கிள் ஷாட்டில் வரும். இதெல்லாமே சிங்கிள் ஷாட்டில் வரும். அதனால் வந்து நான் லூப்பை ப்ரெஸ் கீன்னு கேட்குது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு கீயை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அதில் ஏற்கனவே இருக்க டிவால்ட் சவுண்டு வருது, அது பரவாயில்ல. இப்போ லூப் பண்ணணுமான்னு கேட்குது. நீ கொடுக்குற சவுண்டை லூப் பண்ணணுமான்னு கேட்குது. நம்ம வந்து SRன்னு கொடுக்கணும். இப்போ எஸ்னா ப்ளஸ் பட்டனா நம்ம வந்து இங்கேயே போட்டுருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும், இது எஸ்ன்னு இருக்குது. நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் ரெக்கார்டுன்னு கேட்குது. இப்போ இந்த இடத்துல ரெக்கார்டு பட்டன் இருக்குது. இந்த ரெக்கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கம்ப்யூட்டரில் நான் வச்சுருந்த மியூசிக்கை வந்து அந்த லூப்பை வந்து ப்ளே பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு இந்த சாம்பிளுக்கு இந்த இடத்துக்கு போயிடும். இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ரெக்கார்ட் பட்டனை அமுத்த போகிறேன். அமுத்திட்டு நான் கீபோர்டில் இருக்கிறது என்னோடய கம்ப்யூட்டரில் இருக்க சவுண்டை ப்ளே பண்ண போகிறேன். அவ்வளோதான். அந்த லூப் நின்றுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரைட்டிங் ஆகிரும். இப்போ வந்து நான் இந்த கீ அமுக்கணுன்னா இந்த லூப்பு நான் இன்னொரு லூப்பை பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுக்கலாம். நான் வேறு ஒரு சாம்பிளிங் பண்ண போகிறேன். அதே ப்ராசஸை பயன்படுத்தி இன்னொரு சாம்பிளிங் பண்ண போகிறேன். இந்த கீழே பண்ணேன் நான் முதல்ல. இப்போ இந்த கீழே பண்ண போகிறேன். நான் ப்ரெஸ் கீன்னு வந்து கமாண்ட் வந்துருச்சு. இப்போ அந்த கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். SR நோ கேட்குது. இப்போ நான் வேறு சாம்பிளை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு எஸ்ன்னு கொடுக்குறேன். ப்ரெஸ் ரெக்கார்டுன்னு கேட்குது. ரெக்கார்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாஃப்ட்வேரில் இப்போ நான் வச்சுருக்க கம்ப்யூட்டரில் நான் வச்சுருக்க அந்த போர்ஷனை வந்து அந்த மியூசிக் போர்ஷனை வந்து நான் போடுறேன். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து லூப் ஆகிரும். இந்த கடைசி எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறேன். இப்போ ரெக்கார்ட் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டரில் இருக்க மியூசிக்கை ப்ளே பண்ணணும்.
ரைட்டிங் ஆக ஆரம்பிச்சது. ஒரு 30 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இது 2 லூப்பையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ எஸ்கேப் பண்ணுறேன்னா எஸ்கேப் பண்ணிக்கலாம். திரும்ப குயிக் சாம்பிளிங்கை ப்ரெஸ் பண்ணோம்னா எஸ்கேப் ஆயிரும். எஸ்கேப் ஆகிட்டு இப்போ வாய்ஸ்க்கு போயிட்டு 802 போட்டேன். இப்போ நம்ம ஏற்கனவே டிஃபால்ட்டான சாங்கு உங்களுக்கு டிஃபால்ட்டான இதில் என்ன சாம்பிளிங் பண்ணி வச்சுருக்காங்கன்னு காமிச்சேன். அப்போ இது ஒரு ஓக்கல் இருந்துச்சு, தாதினான்னு ஒன்று இருந்துச்சு, கிருதான்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ அது மாறி இருக்கும். இப்போ நான் அதை ப்ரெஸ் பண்ணுறேன். திரும்ப அதை ப்ரெஸ் பண்ணோன்னா அப்படியே நின்றுடும். இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ணுறேன். இன்னொரு லூப் நம்ம பண்ணோம்ல, இன்னொரு கிட்டார் லூப் மாதிரி அது வரும். அதான் வந்துடுச்சு. இப்போ இன்னொரு இது இந்த சிங்கிள் நோட்டை கொஞ்ச நேரம் வந்துட்டு வாசிக்கலாம். இல்லைன்னா இது மாதிரி நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். இந்த 3-4 கீழே மட்டும்தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். இது 2 இந்த ஷார்ப் நோட்டு மட்டும்தான் நான் பண்ணேன். இப்போ இதில் நம்ம இதே மாதிரி தான் நான் செஞ்ச மாதிரி தான் எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிங்கிள் ஷாட் பண்ணணும்னு சொன்னால் இதில் ரெக்கார்டிங் பண்ணணும். நான் இந்த கடைசி ஒரு ஆக்டில் மட்டும்தான் நான் பண்ணியிருந்தேன். இப்போ இதில் நீங்கள் பண்ணணும்னா இதே மாதிரி ரெக்கார்டிங் பட்டனை கேட்கும், ப்ரெஸ் பட்டன் கேட்கும். அப்போ இந்த C3 இந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திரும்ப ரெக்கார்டான்னு கேட்கும். திரும்ப அதே மாதிரி ரெக்கார்ட் பட்டன் அமுத்திட்டு நமக்கு என்ன சாம்பிள் வேணுமோ அதை பண்ணோம்னா இதில் இது மாதிரி என்ன சாம்பிள் கொடுக்குறோமோ அந்த சாம்பிள் ரெக்கார்ட் ஆகிடும். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு புரியலைன்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் இதில் என்ன புரியலைன்னு கேளுங்க, நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.